வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது பாசிப்பயிறுல ஒரு உருண்டை. இந்த ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். பரவாயில்ல, கருமமே கண்ணாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். நிறைய இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். 2 டம்ளர்னா 1/2 கிலோ அளவுக்குன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். இது கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். மிஷினில் அரைத்தா நல்லா நைஸாக சீக்கிரமே அரைப்பட்டுரும். இதே அளவு அந்த பயிறு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஜீனி எடுத்துக்கணும். அதே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடணும். கரெக்டா? ஜீனியும் அரைச்சி ரெண்டையும் ஒன்று கலந்துக்கணும். நிறையன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சாச்சு. இது இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் போட்டு ஒன்று கலந்துட வேண்டியது தான். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஸ்டவ் பற்ற வச்சு இதை போட்டு வறுத்துக்கணும். என்னது ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கணும். இந்த முந்திரி பருப்பை வறுத்து சிம்மில் வச்சு நெய்யை ஊற்றி உருக்கிக்கணும். நெய்யை ஒரு 4 ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றி உருக்கிக்க வேண்டியது தான். உருக்கிக்கிட்டு தண்ணியாக இருக்கணும். அது நெய் நல்லா உருகினோடனே அவசரப்படாமல் கொஞ்சம் நெய்யை ஊற்றி எல்லாத்தையும் கலந்து
பாஸ் பண்ணிட்டியா? இது போல் உருண்டையாக சின்ன சின்னதாக உருட்டி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி 2 சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு பேர் என்ன? நெய் உருண்டைம்பாங்க, பச்சைப்பயிறு உருண்டைன்னுவாங்க. அதான் பாசிப்பயிறு உருண்டை. இதை நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. நெய்யை ஊற்றி ஊற்றி பிடிக்கிறதுனால நெய் உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை. இது மாதிரி எல்லா மாவையும் நெய்யை ஊற்றி ஊற்றி அப்படியே பிடிக்க வேண்டியது தான் கை பொறுக்கிற சூட்டில்.